யாரோ இப்ப புதுசா 8 போட்டு நடக்கணும்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. புதுசா இல்லையே, 8 வருஷமா 8 போட்டு தாங்க நடந்துட்டு இருக்கோம். 8 ஒர்க்காக தானே. ஐயோ 8 ரொம்ப ஸ்ட்ரெயின்ங்க உங்களோட லிகமெண்ட்ஸ்க்கு. நீங்க எப்படி கிராஸா நீங்க புது தகவல் டாக்டர். 8 தானே இப்ப மொட்டை மாடி எல்லாத்துலயுமே 8 போட்டுருக்காங்க. ஈவன் பாக்ஸ்ல 8 போட்டுருக்காங்க. 8 போட்டு நடக்கும்போது நீங்க முட்டியை ஃபுல்லா ஸ்ட்ரெயின் பண்றீங்க. உங்க ரெண்டு சைடுல இருக்க லிகமெண்ட்ஸ் ஃபுல்லா ஸ்ட்ரெச் ஆகுது. அதனால முட்டி வலி சீக்கிரம் வரும். நீங்க ஃபிளாட் கிரவுண்ட்ல நேரா நடங்க போதும். 8 எல்லாம் போட வேண்டாம். 8, 11 அதெல்லாம் நம்பர்ஸ். நல்லா ஃபாஸ்டா நடக்கணும். ரவுண்ட் அபவுட் ஒரு 5 to 5.5 km/h ஸ்பீட்ல நீங்க நடந்தீங்கன்னா இட்ஸ் மோர் தென் என்ன. அப்ப क्वेश्चन நான் ரிவர்ஸ்ல கேக்குறேன். எதெல்லாம் பண்ண கூடாது? இன்னொன்னு படிக்கட்டு நிறைய ஏறி இறங்கணும்னு சொல்லிட்டு நாங்க லிஃப்ட் யூஸ் பண்ணாதீங்க. அதுவும் நல்லது கிடையாது. யங் ஏஜ்ல நான் ஓடுவேன். இப்போ அதே இது என்னால ஓட முடியாது. ஏன்னா உடம்பும் ஒத்துழைக்காது, மசிலும் ஒத்துழைக்காது. ஏஜ் ஆக ஆக நம்மளோட மசில் டோன் கம்மியாகும், போன் வீக் ஆகும். ஸோ அதுக்கு காம்பன்சேட் பண்ற மாதிரி நம்ம யங் ஏஜ்ல இருந்தே ஆரம்பிச்சு அந்த 25ல இருந்து ரெகுலரா ஸ்ட்ரெனியஸா எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருந்தாதான் நம்மளுக்கு மசில் வேஸ்டிங் வயசு ஆக ஆக 70க்கு மேல எல்லாம் மசில் வேஸ்டிங் ஆன் இயர்லி பேசிஸ் நடக்கும். வருஷம் நம்மளோட மசில் கெப்பாசிட்டி ஒரு 5 to 10% கம்மி ஆயிட்டே வரும். ஸோ அதை நம்ம காம்பன்சேட் பண்ணணும்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணும். சின்ன வயசுல ஆரம்பிச்சு ரெகுலரா. இப்போ 8 படிக்கட்டுகளை பயன்படுத்துதல், இது மாதிரி வேற ஏதாவது நம்ம சரின்னு நினைச்சு தப்பா பண்ணிட்டு இருக்க விஷயம்? மெயினா லேடிஸ் வந்து நான் தரையில உட்காந்து எந்திரிக்கிறது தான் எனக்கு எக்ஸசைஸ் நினைச்சிட்டு சமைக்கும் போது ஒரு 10 வாட்டி உட்காந்து எந்திரிப்பாங்க. தட் இஸ் த மேஜர் ஸ்ட்ரெயின் தட் தே ஹேவ் இன் தேர் நீ. ஸோ அது பண்ணக்கூடாது. அப்போ மசில் வந்து ஆக்டிவா இருக்க டயத்துல செய்ய வேண்டியதை நம்ம நார்மல் டயத்துல செய்யக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு சிட் அப்ஸ் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன் பண்றேன்னா பண்ணலாம். சும்மா ஒரு 3 மணி நேரம் உட்கார்ந்து பிரிஸ்கா ஒரு 4 சிட் அப் பண்ணக்கூடாது. இப்போ ஆனா இதெல்லாம் தானே எஜுகேட் பண்ணப்படுது. நீங்க ரொம்ப நேரம் உட்காந்துருக்கீங்களா, அதுக்கப்புறம் எந்திரிச்சு ஒரு 4 சிட் அப் போடுங்க, கையை காலை விரிங்க, என்ன சொல்றாங்க? கையை காலை விரிக்கலாம். சிட் அப்னா நீங்க ஃபுல் ஸ்குவாட் பண்ண முடியாது. ஒரு ஹாஃப் ஸ்குவாட் பண்ணலாம். ஹாஃப் ஸ்குவாட் பண்ணி கால் மசில் டோன் எல்லாம் சும்மா கொஞ்சம் மொபிலைஸ் பண்ணிட்டு எல்லா ஜாயிண்ட்டையும் ஃப்ரீ பண்ணிட்டு. ஏன்னா முக்கியமா இப்போ ஐடி பீப்புள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பர் பாடி இப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. வெறும் ஃபிங்கர்ஸ் மட்டும்தான் மூவ் ஆகும். எல்போ, ரிஸ்ட், ஷோல்டர் எந்த ஜாயிண்ட்டுமே மூவ் ஆகாது. ஸோ அவங்கெல்லாம் எவ்ரி 1 hour ஒரு வாட்டி எந்திரிக்கணும். தே ஹேவ் டு மூவ் ஆல் தேர் ஜாயிண்ட். நிறைய பேர் காலைல சைக்கிளிங்லாம் போறாங்க. சைக்கிளிங் வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸ். சைக்கிளிங் இஸ் a very good exercise and a very safe and healthy exercise. ஏன்னா நம்ம உடம்பு வெயிட் முட்டியில் வரதில்லை. நம்ம உட்காந்துட்டு காலை மட்டும்தான் பெடல் பண்ணுறோம். அதனால காலை சுற்றி இருக்க எல்லா மசிலும் டோன் அப் ஆகும். ஸோ இட் இஸ் a very good exercise. ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. அடுத்தது ஸ்விம்மிங்கில் என்ன ஆகுது, நம்ம தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம உடம்போட வெயிட் முட்டியில் வராது, வாட்டர் பாயன்சினால. ஸோ அதுவும் ரொம்ப நல்ல எக்ஸசைஸ். நீங்கள் ஸ்விம்மிங் தெரியாது, ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. இப்போ முக்கால்வாசி ஃப்ளாட்ஸில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அந்த ஸ்விம்மிங் பூலில் இறங்கி நடங்க, நல்லா மேலே கீழே நடங்க. அதாவது ப்ரெஷர் நீக்கு போகாம நீங்கள் நல்லா மூவ் பண்ணுறீங்க. அண்ட் காலை சுற்றி இருக்க மசில்ஸ் அகைன் ஆர் கெட்டிங் டோன்டு. இதுவும் ரொம்ப நல்ல எக்ஸசைஸ்.